சில துவாக்களை ஏத்துக்கிற மாட்டான். மகான்களுடைய துவாக்களை கூட எல்லாம் தூக்கி போட்டுருவானா. ஒரே ஒரு துவாவுக்கு எந்த தடையும் கிடையாதாம். ஒரு துவா இருக்கு பாருங்க, அது நேர மகான் நபிமார்கள் துவாவை விட பவர்ஃபுல்லான ஒரு துவா இருக்குது. அது என்ன துவா தெரியுமா? அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவா. நான் பாட்டுக்கு விளாண்டு போயிட்டே இருக்கிறேன், ஒருத்தன் வர்றான், அவனுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, நான் அவனுக்கு ஒண்ணுமே செய்யல, அவன் பாட்டுக்கு மடமடன்னு அடிச்சுட்டு ஓட போறான். நான் அநீதி இழைக்கப்பட்டேன். உதாரணத்துக்கு, யாரெல்லாம் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு கையேந்தித்தா அதனுடைய பவரை வேற. உடனே இமீடியட் ஆக்ஷன் எல்லாம் ஏத்துக்குவானா. பாதிக்கப்பட்டவன் கையேந்தி விட்டால் அந்த துவாவுக்கும் அல்லாஹ்வுக்கு இடையில திரையே கிடையாது, உடனே அங்கீகரிக்கப்படக்கூடிய துவா அது. இன்றைக்கு இந்த பெண்கள் எல்லாம் கையேந்துனாங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த பாவிகள் இப்படி பண்றாங்களே, ஜமாத்தில் இப்படி பண்றாங்களே, அஜத்துமாரெல்லாம் சேர்ந்து பண்றாங்களே, ஊரே சேர்ந்து பண்ணுதே, இளைஞர்கள் எல்லாம் பண்றானே, கிளவிலாம் பண்றானே, கிளவெல்லாம் இது கேட்க மாட்டியா? ரப்புல் ஆலமீன் பெரட்டி எடுத்துருவான். ஆனா கொஞ்சம் நினைச்சுக்கணும், கொஞ்சம் டைம் எடுப்பான். அல்லாஹ்வுடைய விளையாட்டு அப்படித்தான். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரசு அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும். அரசாங்கம் அன்னைக்கே தண்டிச்சுட்டு போயிடுவான். தெய்வம் அல்லாஹ் இருக்கானே செய்ய மாட்டான். சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன், அறியாத விதத்தில் அப்படி விட்டு பிடிப்போம். அல்லாஹ்வுடைய விளையாட்டு என்ன தெரியுமா? தூண்டி போடுவீங்க, மீன் பிடிக்கும் போது தூண்டி போட்டவன புழுவெல்லாம் மாட்டி போட்டுருவீங்க. ஒரு மீன் இப்படி மாட்டுவாங்க, மேல மிதப்பு கட்டை இருக்கும். தூண்டி போட்டிருக்கீங்களா? பழக்கம் இருக்கா உங்களுக்குலாம்? இது கடற்கரைக்கு பகுதி தானே. அப்ப மிதப்பு கட்டை இப்படி லேசா இழுக்கும், இழுத்தோன்னு வெட்ட மாட்டான். வெட்டினா வெறும் துண்டி தான் வரும். அவன் என்ன செய்வான்? விடுவான், நல்லா மாட்டட்டும். இந்த புழுவுல போய் வசமா என்ன செய்யணும், அந்த தூண்டில கரெக்டா தொண்டை குழி மாட்டணும். இன்னும் கொஞ்சம் கட்டை இழுக்கும், இன்னும் கொஞ்சம் விடுவான். அவங்க நினைச்சுக்கிறவாக நம்ம இழுப்புலாம் இது வருது, நல்லா போய் இந்த தூண்டி முழுசா உங்களுக்கு இங்க வரைக்கும் இறங்குற வரைக்கும் விடுவான். வாயில லேசா இருக்கும் போது இழுத்தா தப்பிச்சுக்கிறோம். உள்ள வரைக்கும் இப்படி முழுங்க 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 அந்த கட்டையை விட்டுட்டே இருப்பான். கரெக்டா போய் அந்த கொக்கி மாட்டினோட ஒரு வெட்டு வெட்டுவான், விழுந்துருவார். இதை விட்டு பிடிக்கிறது. அல்லாஹ் இப்படி விடுவான். உங்க நினைச்சுக்கிறவாக நம்ம நல்லா தானே இருக்கிறோம். வரதட்சணை வாங்கின பிறகு தானே சவுதி அரேபியாவுக்கு போனோம். வரதட்சணை வாங்கின குவைத் விசா கிடைச்சு, வரதட்சணை வாங்கின பிறகு தானே ஜமாத்து பொருளாதார போட்டான் நம்மள. இப்படின்னு நினைச்சுக்கிறதோ நினைச்சுக்கிறது ஏதாவது வாழ்க்கையில் நடக்கும்ல. இது நல்லா இருக்கிற பார்த்தோம்னா அல்லாஹ் நம்மளை கண்டுக்கிற, நம்ம தப்பு இல்ல. அல்லாஹ்வுடையது அப்படி கிடையாது. அல்லாஹ் பிடிப்பேன்னு சொன்னா ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாஹ்வுல தொழ போறாங்க. ஆரம்ப கட்டம், எதிர்ப்புகள் மலிஞ்சிருந்த நேரம். என்ன எதிர்ப்புனாலும் உலகத்துல இந்த மாதிரி தைரியசாலி பிறந்ததே கிடையாது. பெரியார்லாம் எங்கன்னா ரோட்ல போய் கத்திட்டு போவாரு. இவர் ஒரு ஆள் தான் கோட்டையில போய் கத்துறாள். எந்த காபாவில 360 வணங்கினானோ அங்க நின்றுகிட்டு சொல்லக்கூடிய ஆள் யாரு? பயன்டா என்னன்னு தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அங்க காபத்துல்லாஹ்வுல போய் தொழுகிறாங்க. அல்லாஹ்வுடைய இல்லம்டா நான் தொழுவேன், நீ யாரா கேட்கறது? தொழுகிறாங்க. சஜிதாவுக்கு போற வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க அபூ ஜஹல் வகைராக்கள். சஜிதாவுக்கு போன உடனே ஒட்டகத்தினுடைய அந்த குடல், நீங்க ஆட்டுக்குடல் பார்த்திருப்பீங்க. ஆட்டுக்குடல்னா இன்னும் அதெல்லாம் எடுக்காத குடலை சொல்றேன். உள்ளக்குள்ள சரக்குலாம் இருக்குமே, அதெல்லாம் எடுத்த பிறகு கொஞ்சம் சின்னதா போயிடும். எடுக்கும் போது எவ்வளவு பெருசா இருக்கும், அதுல ஒரு 5 டைம்ஸ் பெருசா இருக்கும் ஒட்டக குடல், 5 மடங்கு. அதை அப்படி தூக்கிட்டு 4-5 பேர் சேர்ந்து கழுத்துல வச்சுட்டாங்க. சஜிதாவுல இருக்கும் போது கழுத்துல ஒண்ணா வச்சுட்டாங்க. விரட்ட முடியல, நகட்ட முடியல, தலையை நிமித்த முடியல. அப்புறம் பாத்திமா நாயகி வீட்டுல இருந்து கேள்விப்பட்டு ஓடி வந்து அதை உருட்டி தள்ளி விடுறாங்க. அப்ப தள்ளி விட்டவன கை கொட்டி சிரிக்கிறாங்க எல்லாரும். அபூ லஹப் வகைரா, உத்துபா, ஷைபா, ஹக்கமு, இவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. எந்திரிச்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், அல்லாஹும்ம அலைக பி அபீ ஜஹில், அல்லாஹும்ம அலைக பி உத்பா, அலைக பி ஷைபான்னு சொல்லி அவங்க பேரெல்லாம் சொல்லி சொல்லி, இறைவா நான் பாட்டுக்கு அல்லாஹ்னு தொழுதேன், அநியாயமா என்னை பண்ணிவிட்டாங்க, இவங்களை நீ பாத்துக்க. இறைவா அபூ ஜஹில நீ பாத்துக்க, அபூ லஹப நீ பாத்துக்க, உத்பாவை அபூ லஹப் சொல்லல அப்ப இல்ல, உத்பாவை நீ பாத்துக்க, ஷைபாவை நீ பாத்துக்கன்னு சொல்லி வரிசையா சொல்றாங்க. துவா செஞ்சு விட்டாங்க. ஒன்னும் நடக்கல, நல்லா தான் இருந்தாங்க, இன்னும் டெவலப்பா தான் இருந்தானுங்க. இன்னும் அடிச்சாங்க, ஊரோட்ட விரட்டினாங்க. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க இவரை என்ன செஞ்சாலும் நமக்கு ஒன்றும் ஏற்படாது நினைச்சிட்டாங்களா. மக்காவை விட்டு ஓடி போறாங்க. ஆரம்ப காலத்தில் நடக்குது இஸ்லாத்தின் ஆரம்ப காலம். 10 வருஷம் ஓடி போச்சு, 13 வருஷம் ஓடி போச்சு. மதீனாவுக்கு போன பிறகு முதல் ஆண்டு பத்ர் யுத்தம் நடக்குது. பத்ர் யுத்தத்துக்கு எவனுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்களோ அவனு வர்றான். அப்ப அவ்வளவு பேர் சொல்லி வச்ச மாதிரி அப்படி சீவப்பட்டு கிடக்குறாங்க பத்ர் காலத்துல. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
யாரையெல்லாம் நீ பார்த்துக்கொள் என்று அன்னைக்கு சொன்னார்களோ அவர்களெல்லாம் வேறற்ற மரங்களாக பதிர்களத்திலே விழுந்து கிடந்த காட்சியை நான் பார்த்தேன். அப்ப ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சு கூட அல்லாஹ் ஏத்துக்கிறதுக்கு 13 வருஷம் எடுத்துக்கிட்டான். மக்காவுல இருக்கும்போது செஞ்ச துஆவுக்கு விரட்டப்பட்டு 13 வருஷம் கழிச்சு பத்ர் போர் நடக்கும்போது கணக்கு தீர்க்கிறான். அதனால நீங்க ஒன்னும் ஆவல நினைச்சிட்டு இருக்காதீங்க. அவன் கிளீனா வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் அது சைத்தான் அல் அஜலத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் அஜலத்து மின ஷைத்தான் வ தஅன்னி மினர் ரஹ்மான். அவசரம் சைத்தான் வேலை, நிதானம் ரஹ்மானுடைய வேலை. ரஹ்மான் இருக்கான அவன் குன்னுண்ட எல்லாமே ஆயிரும். ஆனா உலகத்தை படைக்க 6 நாள் எடுத்துக்கிட்டான். அவன் இன்னும் ஆயிருக்கு 6 நாள் அவனுக்கு தேவையே இல்ல. 6 நாள்ல முடிஞ்சாலும் நான் நிதானத்தை தான் எடுத்துக்கிறேன், எனக்கு முடியும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு ரஹ்மான் எடுத்துக்கொண்ட நேரம் நாட்கள் 6 நாட்கள். சித்தத்தி ஐயாம். எதுக்கு 6 நாளே ஆகண்டா ஆயிருக்காதா? நிதானத்தை கத்துத்தரான் ரஹ்மான். அடே நானே இப்படி செய்யறேன்டா, நானே நிதானமா போறேன் அப்படிங்கிறான். அந்த ரஹ்மானா இருக்கிறதுனாலதான் நீங்க என்னமோ நம்ம நல்லா இருக்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. கடைசியில வரும் எப்படி வரும் தெரியுமா? எப்படி வரும்? நீ வரதட்சணை வாங்கினவனுக்கு எதிராக அந்த பெண்கள் துவா செய்யறாங்களே, எல்லாம் ரிசர்வ்ல இருக்கும். இவர் கல்யாணம் ஆகும், இவருக்கு புள்ள கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? எந்த பிள்ளையினால பெற்றதுனால இவன் மாமனார் கஷ்டப்பட்டானோ அந்த மாதிரி பிள்ளையா கொடுப்பான். முதலும் பொம்பளை பிள்ளை, 2வது பொம்பளை பிள்ளை, 3வது பொம்பளை பிள்ளை, 4வது பொம்பளை பிள்ளை. இவன் வாங்கின 2 லட்சம் தான் வாங்கியிருப்பான். இவன் கட்டி கொடுக்கிற காலத்துல ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைக்கும் 15 லட்சம் வேணும். 60 லட்சமா பேர் 4க்கும் சேர்த்து 2 லட்சம் வாங்கினதுக்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் அப்படி காய அழகா நகர்த்துவான். காத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வரதட்சணைக்கு கொடுமைக்கு ஆளாகி நிக்கிறாங்களே, இவர்கள் எல்லாம் குறைந்த வரதட்சணை வாங்கியவர்களை ஆபத்தில் வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு 7 குமரை வச்சுக்கிட்டு நான் தடுமாறுறானே, இவன் இன்னைக்கு 1000 ரூபாய் வாங்கினானே இல்லையா? 7 குமரை வச்சுக்கிட்டு நீங்க தடுமாறுறானே, இவன் எல்லாம் அன்றைக்கு 1000 ரூபாய் ஆரம்பிச்சு வச்சவன், 500 ரூபாய் வாங்கி வரதட்சணை வாங்கி ஆரம்பிச்சு வச்சவன். 500 ரூபாய் வாங்கினதுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை இன்னைக்கு என்ன? அது அல்லாஹ் உனக்கு தர்ற மாதிரி ஆக்கிறாத. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுக்கு மதீனாவுல பிடிச்ச மாதிரி 13 வருஷம் எடுத்த மாதிரி உனக்கு ஒரு 25 வருஷத்துல அல்லாஹ் கணக்கத்திட்டான்னா உலகமே சேர்ந்தா உன்னை காப்பாற்ற முடியாது. அந்த மாதிரி ஒரு விளைவு வந்துடக்கூடாது என்ற கவனத்தில் கொண்டு இந்த பெண்களுடைய பத்துவாக்களுக்கு ஆளாகிறாதீங்க. வாழ்க்கை பாதிக்கப்பட்டு யாரெல்லாம் கேட்க மாட்டியா, யாரெல்லாம் இதுக்கு நியாயம் வழங்க மாட்டியா கேட்டாங்கன்னா அல்லாஹ் ஏத்துக்குருவான். எந்த தடையும் இல்லாம ஏத்துக்குருவான். ஏத்துக்கிட்டா ரிசல்ட் இப்படித்தான் இருக்கும், வீணாக்கவே மாட்டான். எந்த துவா 100% ஏற்றுக்கொள்ளப்படுமோ அந்த துவாவுக்கு பயந்து கொள்ளுங்கள், உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். காசு ஆசைக்கு பட்டு தப்பான வழிக்கு போயிடாதீங்க. இது வரதட்சணையினால ஏற்படுற கெடுதி. இவ்வளவுதான் கெடுதிங்கிறீங்களா? இன்னமும் இருக்கு. மானத்தோட இருப்பான், மரியாதையோட இருப்பான், எவங்கிட்டையும் 10 காசு கேட்டிருக்க மாட்டான். அப்படி வாழ்ந்த ஒருத்தன் இவன் ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றதுக்காக வேண்டி அவங்கிட்ட போய் நீ வரதட்சணை கேட்டதுக்காக வேண்டி நோட் புக் தூக்கிட்டு ஒரு ஊரா அலைகிறான். உண்டா இல்லையா? பள்ளிவாசல்ல எந்திரிச்சு ஜும்மா அன்னைக்கு பார்த்தோம்னா 4 பேர் நிக்கிறான் வரிசையா, ஜமாத்துல கடிதம் வாங்கி வச்சுக்கிட்டு ஐயா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாரு. வயசான ஆளு, ஊர்ல கௌரவமா இருந்திருப்பான். ஊர்ல தான் பிச்சை எடுக்க வைக்கப்படணும். வெளியூர்ல போய் என்ன வேணாலும் செய்யலாம். எந்த ஒரு மனுஷனுமே சொந்த ஊர்ல தாங்க கௌரவத்தை காப்பாத்திக்கிறான். தெரியாத ஊருக்கு போயிட்டான்னு வைங்களேன், இப்படிதான் நடக்கலாம். மனுஷனுக்கு பயந்தானங்க நம்ம ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கிறோம். தெரியாத இடம் தானே, கோட்டை குப்பத்துக்காரன் மேலப்பாளையத்துக்கு வந்துருவான், மேலப்பாளையத்துக்காரன் கோட்டைப்புத்துக்கு வருவான். நோட்டை தூக்கிட்டு கொமராளி வந்திருக்கிறேன். சர்ச்சில் இப்படி பார்க்க முடியாது, கோயில்ல பார்க்க முடியாது, புத்த விகாரங்கள்ல பார்க்க முடியாது, சீக்கிய குருத்வாராக்கள்ல பார்க்க முடியாது, பள்ளிவாசல மட்டும் பார்க்க முடியும். என்ன பார்க்க முடியும்?